வணக்கம். இந்த பாஜகக்காரங்களுக்கெல்லாம் வந்து நேர்வழியில் எதையும் செய்யறதுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு பரபரப்பு தேவைப்பட்டுட்டே இருக்குது எப்பவுமே. காரணம் என்ன, கொள்கை ரீதியாக மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு இவங்க கிட்ட எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ இப்போ இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது குறுக்கு வழியில் போயிட்டு நம்ம வந்து எதையாவது செய்யலாம், சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். இதில் வந்து ஆல்ரெடி வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, பழம் சாப்பிட்டு கொட்டப்பட்டவங்க தான் அப்படிலாம் இருப்பாங்க. அப்படின்னா புதுசாக வந்தவங்களாம் கூட இதே வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க போல இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், மதன் ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நம்ம தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஊடகம் அப்படின்ற ஒரு பேரில் வந்து இருந்துக்கிட்டு இருந்தார். அந்த ஊடகம்ன்ற பேரில் அவர் இருந்தாலும் அவர் முழுக்க முழுக்க யாரோட வேலையை செய்வார் அப்படின்னா பாஜகவோட வேலையை மட்டும்தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருப்பார். அவர் வின் டிவியில் இருந்தார், அதுக்கப்புறம் சேனல் விஷன்ஸில் ஒரு யூடியூப்ல இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் எல்லா இடத்துல இருந்து அவர் தம்பி போயிட்டாரு. போன பிறகு இவர் திடீர்னு என்ன பண்ணார், நம்ம நடிகை குஷ்பு போயிட்டு பாஜக இணையும் போது பக்கத்தில் போய் இணைஞ்சது இவரும் தான். ஸோ பாஜகவுக்கு இவங்க எல்லாருமே பெரிய பெரிய சீஃப் கெஸ்ட்டுங்க, அவங்களுக்கு அவ்வளோதானே ஆட்கள் இருக்காங்க. ஸோ அதனால நம்ம அதை எது நம்ம குறை சொல்ல முடியாது. அதனால இவரும் ஒரு பெரிய சீஃப் கெஸ்ட்டாக போய் இணைஞ்சிட்டாரு. வாழ்த்துக்கள், நல்லா இருங்க, சந்தோஷம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன இருந்தாலும் வந்து எங்கள் வீட்டு புள்ள அந்த வகையில் வந்து சரி நீங்கள் நல்லா இருங்கன்னு சொல்கிறோம். ஆனால் போய் சேர்ந்துருக்கிற இடமும் சரியில்லை, உங்களுடைய எண்ணமும் சரியில்லை. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை எல்லாம் பார்க்கவோ உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசவோ எங்களுக்கெல்லாம் நேரம் கூட கிடையாது. காரணம், நாங்கள்லாம் இந்த அரசியலுக்கு வந்ததே இந்த மண்ணையும் மக்களையும் உண்மையாக நேசித்து எப்படியாவது இந்த மண்ணை காப்பாற்றிடணும் அப்படின்னு. அது என்னன்னா, சுதந்திர போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா கப்பலோட்டிய தமிழன் எங்கள் ஐயா, அவரை வந்து தூக்கி சுமக்காத இந்த சமூகம் எங்கள் ஐயா காந்தியை மட்டும் தூக்கி சுமக்கும். அப்படித்தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. தன்னுடைய செல்வந்தரான அந்த வாழ்க்கையை விட்டுட்டு செக்கெடுத்த செம்மல் அவரு. அப்படிதான் இன்னைக்கு நாங்கள்லாம் என்ன பண்றோம்னா, எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு நாங்கள் ஒரு வருடக்கணக்காக வந்து இந்த மக்களுக்காகவே களத்தில் நின்றுருப்போம். ஆனால் திடீர்னு இறக்கி விடப்படுவாங்க நடிகைகள். அந்த நடிகைகளை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த நடிகைகள் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வருவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு தான் நிறைய பேருடைய அந்த முகத்திரையை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து இந்த சாதியாக இருக்காங்க, இந்த இனமாக இருக்காங்க, இந்த மதமாக இருக்காங்க அப்படிலாம் பார்க்கக்கூடாது. மனுஷனாக இருக்காங்களா அதை பார்க்கணும். தம்பிக்கு ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும். யாருங்க சொன்னது அப்படின்ட்டு? நாங்கள் உண்மையிலேயே தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும்னு சொல்கிறோம். அது நாங்கள் சரியாக சொல்லணும்னா கோடிட்டு காட்ட விரும்புகிறோம். எங்கள் தலைவர் திருமாவளவன் போன்றவர்கள், அண்ணன் ஸ்டாலின் போன்றவர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்க தமிழர் மீது நலன் கொண்டிருக்கிற தமிழர்கள் ஆளணும்னு நினைக்கிறோம். எங்கள் ஐயா எடப்பாடி மேலே எங்களுக்கு எந்த கோபமும் கிடையவே கிடையாது. ஆனால் என்ன, எங்கள் ஐயா எடப்பாடி பாஜகவின் கைபொம்மையாக இருக்கிறாரே அப்படின்ற ஒரு வருத்தம் மட்டும்தான். இவர் என்ன பண்ணிருக்காரு, நம்ம தம்பி மதன் ரவிச்சந்திரன், இவருக்குன்னு சொல்லி ஒரு முகம் இருக்கு. என்ன முகம்? பாஜகன்ற முகம். அந்த முகத்தை மறைச்சுக்கிட்டு ரெண்டு பொம்பளை பசங்களை, நம்ம அம்மா இருக்காங்க இல்லையா, தமிழ் சைவ பேரவை கலையரசி நடராஜன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி உங்களை வந்து ஒரு பேட்டி எடுக்கணுமா அப்படின்ட்டு. அப்படியா, என்ன பேட்டிப்பா, நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு அம்மா கேட்டிருக்காங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் அம்மா எதில் வந்து தன்னை வந்து அர்ப்பணிச்சு வாழ்றாங்கன்னா, அவங்க கடவுள் தொண்டு, அவங்க ஒரு சிவனடியார், ஒரு பெண் சிவனடியாரா இருந்து இந்த அளவுக்கு வந்து நம்முடைய சைவத்தை தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னா அது நம்முடைய அம்மா தமிழ் சைவ பேரவை கலையரசி அம்மா மட்டும்தான். அவங்கள பார்க்கும்போது அத்தனை பெருமிதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா இப்படியான பெண்கள்லாம் இந்த சமூகத்துக்கு தேவை அப்படின்னு நினைக்கும் போது, அப்போ இவர்கிட்ட கொண்டு போயிட்டு அரசியல் திணிக்கிறதுக்காக அவங்க வாயில இருந்து ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்காதா, அதை வச்சு நம்ம தேர்தலில் எதையாவது பொழைக்க முடியாதா, வாக்கு பிச்சை வாங்க முடியாதா அப்படின்னு ஒரு கூட்டம் பின்னாடி தெரியுது. முதல்ல நம்ம தம்பி மதனுக்கு நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்க பாஜக சேர்றதுக்கு முன்னாடி ஊடகவியலாளர் போர்வையில் இருந்தீங்க, பாஜகவா இருந்தீங்க. ஆனாலும் நீங்க வெளியே சொல்லிக்கலாம், நான் பாஜக கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, ரைட்டு. இப்போ நீங்க பாஜக சேர்ந்துட்டீங்க இல்லையா? சேர்ந்துட்டீங்க. அப்போ உங்களோட உண்மையான முகம் என்னன்றதை நீங்க கட்டாயமா அம்மா கிட்ட சொல்லியிருக்கணும். அதே மாதிரி ஒரு ஆண் நீங்க உங்களுடைய விஷயமா போறீங்கன்னா நீங்க ஃபோன் பண்ணி பேசி, தைரியமா நீங்க ஃபோன் பண்ணி பேசி அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்க வேண்டியது தானே. அது என்ன, ரெண்டு பொம்பளை பசங்களை வச்சு பேசி, அதுவும் அந்த பொம்பளை பசங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கூட ஒரு வெண்பான ஒரு பிள்ளை இருந்தா, அவளான்னு தெரியல, இன்னொரு பிள்ளை, ரெண்டு பிள்ளை வந்து அங்கே போயிருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் லயோலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் லயோலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா? உங்களை எடுத்துக்கிற பேர் கூட பாருங்க, லயோலா கல்லூரி. அது என்னன்னா ஒரு கிறிஸ்தவ கல்லூரி. அது ஒரு 100 ஆண்டு பழமையான ஒரு கல்லூரி. அந்த கல்லூரிக்கு எதிராக இவங்க நிறைய பரப்புரை பண்ணியிருக்காங்க பாஜக. அந்த கல்லூரியை வீழ்த்துவதற்காக பாஜக கங்கணம் கட்டி திரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த கல்லூரியோட பெயரை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்?
அப்ப அப்படி யூஸ் பண்ணாதான் இவங்க பேட்டி கொடுப்பாங்க, நம்பி தானே போறீங்க. அப்ப ஊடக தர்மம் அப்படின்ற ஒண்ணு கிடையவே கிடையாதா? அது எப்படி நீங்க லயோலா கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி போறாரா, திடீர்னு போயிட்டு அவர் மதன் போயிட்டு உள்ள உட்கார்றாரா அம்மாவோட வீட்டுல, அம்மா கலையரசு நடராஜன் அவங்களோட வீட்டுல மாடியில போய் மதன் உட்கார்றாரா. நிறைய கட்டுக்கட்டா வந்து பேப்பர்லாம் என்ன ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரா இவர். என்ன ரெஃபரன்ஸ்? போன விதமே தப்பு முதல்ல. அதே மாதிரி அம்மா கிட்ட போய் பேச வேண்டிய விஷயம் என்ன? அது என்ன பிரச்சனைனாங்க, அந்த மனுஸ்மிருதி பத்தி பேசும்போது அம்மா சொல்லிட்டாங்க, ஆமா மனுஸ்மிருதி பெண்கள் எங்களை அவமானப்படுத்துகிறது, இதை நான் வந்து ஒத்துக்குவேன். இதை என்னுடைய பிள்ளை திருமாவளவன் சொன்னதை வந்து நான் பார்க்கும்போது நாங்கள் சொல்ல நினைச்சதை எங்க பிள்ளை நான் வாழற காலத்தையே சொல்லிட்டாரேன்னு சொல்லி நான் அத்தனை சந்தோஷப்பட்டேன். நான் வெறுமனே பேச்சுக்கு சொல்லல, என் பிள்ளை திருமாவளவன் வந்து என்னோட பிள்ளை அப்படின்னு போய் மேடையில பேசுறாங்க. இப்பதான் ரீசெண்டா ஒரு 7-8 நாள் இருக்கும், அசோக் பில்லர் அங்கே நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அவங்க பேசிட்டாங்க. 25ஆம் தேதி நினைக்கிறேன், 25ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சி அது. வெண்மணி அந்த படுகொலை, அந்த வீரவணக்க நாள். ஸோ அந்த நாளில் அம்மா பேசிட்டாங்களாம். அந்த மனுஸ்மிருதியை எதிர்த்து தமிழ் சைவ பேரவையை சார்ந்த ஒரு அம்மாவே வந்து பேசிட்டாங்களேன்றதை இவங்களால தாங்கிக்க முடியல. அப்போ அவங்க கிட்ட போய் இவங்க கொஸ்டின்ஸ் என்ன வச்சு அவங்க மாட்டுறாங்களா, அவங்கள பயமுறுத்த வைக்கிறாங்களா? சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு. அது என்னன்னா, அம்மா வந்து ஒரு சின்ன ஒரு சிவலிங்கம் இருக்கிற ஒரு கோவில் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த கோவில் பார்த்தீங்கன்னா உண்மையாக எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. யாரோ எங்கெங்கோ இருந்து வராங்க என் தமிழ் மண்ணில், அவங்க மிகப்பெரிய அளவில், அது நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, எல்லாருக்குமே தெரியும் தான். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து அந்த அறநிலைத்துறையோட சப்போர்ட்டோட, ஆளும் கட்சியோட சப்போர்ட்டோட பெரிய பெரிய கோவிலை எழுப்பிக்கிட்டு அதுல வந்து முக்கியமான ஒரு பொருட்கள் போய் உட்காந்துக்கிறாங்க. ஆனா எங்க அம்மாவுக்கு எத்தனோ வருட காலமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. சுத்தி இருக்கிறது வெறும் அந்த ஓலை தான். அந்த ஓலையை தான் வந்து சுத்தி தடுப்பா வச்சிருக்காங்க. நடுவில் ஒரே ஒரு சிவலிங்கம் மட்டும் வச்சிருக்காங்க. அதை வச்சுதான் அந்த வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு. இப்படிதான் எங்க நிலைமை இருக்கு. அந்த கோவில போய் போட்டோ எடுக்கிறாங்களாம். அந்த கோவில போய் போட்டோ எடுக்கிறாங்க, வீட்டுல வந்து போட்டோ எடுக்கிறாங்க, வீட்டுல வந்து வேற என்ன இருக்குன்றதை எல்லாத்தையும் இது பண்றாங்க. அங்க போயிட்டு மதுவந்திக்கு கால் பண்றாங்க. ஏமா மதுவந்திக்கும் அம்மாவுக்கும் என்னம்மா சம்பந்தம்? அங்க போய் ஒய்ஜி மகேந்திரன் பொண்ணு மதுவந்திக்கு அந்த 2 பொண்ணுங்க கூட போனாங்களே, அவங்க பேச வேண்டிய அவசியம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? தெரியல. அம்மா கலையரசு நடராஜன் அவங்களை போயிட்டு ஏதாவது பயமுறுத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு மண்ணு கிளிக்க முடியாது, அதான் உண்மை. யாரோட மண்ணில் வந்து யாரை வந்து இங்க வந்து மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, நாங்க அமைதியா பார்த்துக்கிட்டு இருப்போம். அங்க போயிட்டு அவர் நம்ம தம்பி மதன் ரவிச்சந்திரன் வந்து அந்த பேப்பரெல்லாம் இது பண்ணிட்டு சொல்றாரா, அம்மா நீங்க வந்து தமிழ் சைவ பேரவை, நீங்க தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறவங்க, இவராவே கொள்கையெல்லாம் சொல்லிட்டாரு. அந்த அம்மா வந்து தமிழ் சைவ பேரவை முருகனை பத்தியும் சிவனடியாரை பத்தியும் சிவனை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்க அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மனுஸ்மிருதி எடுத்து பேசிட்டாங்களாம். ஸோ கோத்து விடுறாங்களாம். அதனால நீங்க வந்து தமிழர்கள் தான் இந்த மண்ணை ஆளுன்னு நினைப்பீங்க, அதான் உண்மை அப்படின்னு இவராவே கேள்வி. அவங்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. உடனே அப்படி பார்த்தா ஸ்டாலின் வந்து தமிழர் கிடையாதுமா, அவர் தெலுங்கு இசை வேளாளர். இது பாருங்களேன், இவர் கலைஞர் டிவியில போயிட்டு வேலை கேட்கும் போது தன்னை இசை வேளாளர்னு சொல்லிக்கிட்டாரு. வெளியே நீங்க எல்லாரும் பேசும்போது தன்னை முதலியார்னு சொல்லிக்குவார். இவங்களுக்கு வந்து சாதியை வந்து இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிதான் வந்து நடந்துட்டு இருக்கோம். இப்ப தம்பி என்னன்னா, அவர் வந்து இசை வேளாளர், அவங்க வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கரு, அவங்க நீங்க ஆதரிக்க கூடாது, நீங்க எடப்பாடி ஆதரிக்க கூடாது. என்ன கோட்பாடு, என்ன கொள்கை அப்படின்னு ஒரு இழவுமே புரியல. அம்மா வந்து யாரு? அம்மா அரசியல் தலைவரா இல்ல அரசியல் கட்சியில் இருக்கிறாங்களா? அவங்க கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து இவங்களதான் ஆதரிக்கணும், இவங்களதான் ஆதரிக்க கூடாதுன்னு சொல்றதெல்லாம் ஒரு ஊடகவியலாளர் பண்ற விஷயமா இது? அது ஒரு வயதான அம்மா தனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் உட்காந்து அவங்கள கம்பல் பண்ணி ஒரு பேட்டின்னு ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த பேட்டியில இவரே கொஸ்டின் பண்ணி இவரே ஆன்சர் பண்ணிட்டு கடைசியில் இவர் சொல்றாரா, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க ஸ்டாலின் அவர் வந்து தெலுங்கர் தான், நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அந்த அம்மா சொல்றாங்க, நான் இப்பப்பா சொன்னேன், நான் வந்து பொதுவாக தானப்பா பேசிக்கிட்டு இருக்கேன். முதல்ல இவங்களுக்குலாம் ஒரு விஷயம் புரியல. எங்கள் அன்பு தம்பி மதன் ரவிச்சந்திரன் அவர்களே, நீங்க இவ்வளோ பேசுற இந்த பாஜகல தமிழனே சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்லை. உங்களுக்கு என்ன பட்டியல் கொடுக்கட்டுமா? நான் உங்களுடைய மாநில தலைவர் இருக்கிறாரு தெரியுமா, எல் முருகன், எங்களுடைய அன்பு அண்ணன் அவர் வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்னு சொல்லி சும்மா பொம்மைக்கு வச்சிருக்கீங்க தெரியுமா? அவர் வந்து ஒரு தெலுங்கர். நல்லா அப்படி கோடிட்டு காட்டுறோம், சரியா? தெலுங்கர். நான் தமிழ் தேசியம் வெறும் பியூர் தமிழ் பேசுறது அதெல்லாம் கிடையாது. நாங்கள் மனிதநேயவாதிகள், நாங்கள் மக்களுக்கான கடத்தல் நிற்பவர்கள், நாங்கள் ஒட்டுமொத்த இந்தியத்தையுமே எங்கள் கைக்குள்ள எடுக்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதனால நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு வீரமும் தீரமும் எங்களுடைய உடம்புலையும் ரத்தத்திலையும் உண்டு. அதனால அந்த சின்ன மட்டத்துக்குள்ள எங்களை அடைக்க முடியாது. உங்களுக்காக சொல்றோம், உங்களுக்காக. நீங்க கேட்ட கேள்விக்கு அம்மா பதில் சொல்ல முடியாது, அம்மாவோட மகள் செங்குடி பதில் சொல்லுவா. அதனால சொல்றேன், எங்கள் அண்ணன் எல்முருகன் வந்து ஒரு தெலுங்கர்.
திடீர்னு ஒரு கட்சியில இருந்து போயிட்டு களவு கொண்டு வந்தீங்க தெரியுமா? காங்கிரஸ்ல ஒருத்தவங்க வந்து பொறுப்புல இருப்பாங்க அப்படின்னா அங்க இவங்களுக்கே சொந்தமா உருவாக்க தெரியாது, களவாடுவாங்க போயிட்டு அங்க போய் களவாடிட்டு வந்தீங்க தெரியுமா? நம்முடைய அக்கா குஷ்பு, அந்த குஷ்பு அவங்க பாத்தீங்கன்னா ஒரு மராட்டியர். அதையும் நாங்க கோடிட்டு காட்ட ஆசைப்படுறோம். அதே மாதிரி நீங்க யாரெல்லாம் தூக்கி பிடிச்சு வச்சிருக்கீங்களோ, அது அண்ணன் கேடி ராகவனா இருக்கட்டும், அது எச் ராஜாவா இருக்கட்டும், நம்ம என்ன சொல்றது இளைஞர்களின் கனவு கண்ணியாக அன்று சின்ன சின்ன பாடல்கள் நடிச்ச நம்ம காயத்ரி ரகுராமா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் பார்ப்பனர்கள். எஸ்வி சேகர் அவரையும் சேர்த்துக்குவோம், பார்ப்பனர்கள். புரிஞ்சுதா? அடுத்து நம்ம அக்கா கௌதமி மாநில செயற்குழு உறுப்பினரா போட்டிருக்கீங்க தெரியுமா? அக்கா கௌதமி அவங்க ஒரு தெலுங்கர். இப்படி இருக்கிற அண்ணன் ராதாரவி ஒரு தெலுங்கர். சரியா? சோ நீங்க கொண்டு வந்த அத்தனை பேருமே தமிழர் அல்லாதவர்கள். இதுல உங்களுக்கு எங்க இருந்து வந்துட்டு இந்த தமிழ் தேசத்தின் மேல பற்று? அப்படின்னா விரட்டப்பட வேண்டியது முதல்ல பாஜக தான். தமிழ்நாட்டில இருந்து விரட்டப்பட வேண்டியது பாஜக தான். ஏன்னா பாஜக சொல்லிக்கிற மாதிரி தமிழர்களே இல்லையப்பா. அந்த லெவல்ல இருக்கும் போதே உங்களுக்கெல்லாம் இவ்வளோ தோணுதே. இன்னும் உங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல தமிழர்கள்லாம் உள்ள இருந்தா என்ன பண்ணுவீங்க நீங்க? ரைட்டு. சரி, இன்னொரு விஷயமா நம்ம தம்பிக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. அம்மா கலையரசி நடராஜன் அவர்கள் தனி ஆள் கிடையாது. சரியா? இந்த உருட்டுறது, மிரட்டுறது, அங்க போய் பேட்டின்ற பேர்ல வந்து பொய்யா திரியறது, களவாடுறது, அதே மாதிரி என்ன சொல்றது, பொய் சொல்லிக்கிட்டு உள்ள நுழையிறது, இந்த வேலையெல்லாம் இப்பவே தம்பியா இருக்கட்டும் இல்ல தம்பியை சார்ந்த யாரா இருக்கட்டும் நிறுத்திக்கோங்க. சும்மாதான் அதுக்கப்புறம் நம்ம விட்டுட்டு இருக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே தலைவர் திருமாவளவன் அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, அம்மாவுக்கு துணையா பையன் நான் இருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அதுதான் அவரோட ஸ்டாண்டு. இந்த வார்த்தைக்கு பின்னாடி எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு விளக்க நாங்கள் சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த அம்மாவுக்கு துணையா அவங்க பையன் இருக்கிறாரு. அவங்க பையன் ஒரு வார்த்தை சொன்னா எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கறதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு. தமிழகத்தின் 3வது பெரிய கட்சி இருக்கு. ஸோ அதனால எல்லா அந்த திருட்டுத்தரத்தை எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஓரம் கட்டி மூட்டை கட்டி ஓரமா வச்சுக்கோங்க. முதல்ல 2 விஷயத்துக்காக நாங்கள் வழக்கு தொடுக்க போறோம். அது என்ன அப்படின்னா, வயதான ஒரு அம்மா கிட்ட பொய்யான ஒரு பெயரை சொல்லி பொம்பளைங்களை வச்சு முன்னாடி அனுப்பி உங்களோட மதன் டைரின்ற யூடியூப்காக நீங்க வந்து ஒரு பேட்டின்ற பேர்ல அவங்கள பயமுறுத்தி இருக்கீங்க. ஊடக தர்மத்திற்கு எதிரான ஒரு விடயத்தை செய்ததற்காக உங்கள் மீது வழக்கு தொடுக்க இருக்கிறோம். 2வது, அம்மா வந்து அங்க பேட்டி எடுத்துட்டு இருக்கும் போது அந்த 2 பொண்ணுல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட பேரெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும். எல்லாம் வந்து நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுப்போம், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. 2 பொண்ணுல ஒரு பொண்ணு வந்து நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெஸ்ட் ரூம்காக அவங்க கீழே போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பரபரப்பா ஆயிடுச்சு. இவங்க எல்லாரும் சரி ஓகே முடிச்சு கிளம்பிட்டாங்க. கிளம்பி முடிச்ச பிறகு பார்த்தா அம்மா வீட்டில் சாமியோட கழுத்துல போட்டுட்டு இருந்த தங்க நகையை காணவில்லை. சரியா? அப்போ இதையும் அவங்க பயந்து போய் அப்படியே விட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க. அம்மா வீட்டுக்கு யாரும் வரதில்லைங்க. ஏன்னா அம்மா வந்து வெறும் கடவுள் சார்ந்த விஷயங்களை மட்டுமே செய்யறவங்க. அதையும் அவங்க எங்கன்னா அந்த கோவிலை வச்சுதான் அவங்க எல்லாரும் பார்க்கறது செய்யறது எல்லாமே. ஸோ அதனால இப்போ என்னன்னா, இந்த 2 விஷயத்துக்காக உங்க மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். மேபி இருக்கிற நாளைக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிடும். உங்களுக்கு சொல்லிக்க ஆசைப்படுறது என்னன்னா, இந்த கேடுகட்ட வேலைகள் எல்லாவற்றையும் பாஜக கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு மூட்டை கட்டிட்டு ஒதுங்கி இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கெல்லாம் அரசியல் பற்றி ஏதாவது கேள்வி கேட்கணும், யார் வாயில ஏதாவது எதையாவது வாங்க முடியுமா அப்படின்னு நினைக்கணும்னா இதோ இருக்கிறோம் களத்தில், வாங்க ஒன்றிக்கு ஒண்டி. சரியா? நாம வந்து என்ன நீங்க கேள்வி கேட்டாலும் சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். அதனால அரசியல் களத்தில் இருக்கும் எங்களை போன்றவர்கிட்ட உங்களோட கேள்விகளை வைங்க, நாங்க பதில் சொல்றோம். சைவ பேரவை நடத்தி கொண்டிருக்கும் ஒரு அம்மா கிட்ட போய் உட்காந்துட்டு அண்ணன் ஸ்டாலினை பத்தி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கேடு கெட்ட வேலைகளை நேரடியாய் செய்திருந்தாலும் பரவாயில்லை, முகமூடி போட்டுக்கிட்டு செய்து கொண்ட இந்த விடயம்ன்றது வன்மையான கண்டனத்துக்குரியது. சிரிச்சுக்கிட்டே சொல்றோம் நினைக்காதீங்க. பாஜக காரங்களே, உங்களுடைய குப்பை உங்களுடைய எல்லாம் நாத்தமா நாறுது இந்த தமிழ்நாட்டுல. ஒரே ஒரு விஷயம் நல்ல விஷயம் இருக்கா அவங்க கிட்ட சொல்றதுக்கு? அசிங்கமா அவமானமா இப்படி இன்னமும் கேடு கெட்டது நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. தம்பி மதனை வந்து உசுப்பி அனுப்பி விட்டதெல்லாம் வந்து பாஜகவை சார்ந்தவர்கள் தான் தெரியும். ஒரு பக்கம் மாரிதாசு ஸ்கிரீன் போட்டு பொய்யா பேசுவாரு, ஒரு பக்கம் மதனு கேமரா எடுத்துக்கிட்டு வந்து பொய்யா பேசுவாரு. உண்மையை பேசுவங்க கிட்ட ஒரு ஆள் கூட கிடையாதா? ஐயோ பாவம், என்ன பண்றது? பாவம், உங்களோட நிலைமை அந்த கேவலத்துக்குரியதா இருக்கு. சரி, பாஜகவை சார்ந்த அத்தனை அறிவுஜீவி பிரிவு இருக்குல்ல, அறிவு அற்ற பிரிவை சார்ந்த அத்தனை பேருக்கு ஒரு விஷயம் சொல்றோம். இன்னொரு முறை
அம்மா கலையரசி நடராஜன் வீட்டுக்கு போயோ இல்லை அவங்களுக்கு ஃபோன் பண்ணியோ வேற ஏதாவது டார்ச்சர் கொடுத்தீங்க, சரி நாங்கள் சொல்ல மாட்டோம், செய்வோம். நன்றி.